Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு ஆர்பிஐ அந்த எம்பிசி மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்தாங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இந்த எம்பிசி அப்படிங்கிற இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மத்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான குறிக்கோள் என்ன சார்? இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிங்கிறது முன்னால டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டின்லாம் இருந்தது. ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு அந்த போர்டுக்கு அவங்க ஆலோசனைகள் வழங்குவார்கள். வட்டி விகிதம் குறித்து, கடன் கொள்கை குறித்து, அந்த மாதிரி பணவீக்கம் எப்படி இருக்கு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது, இதெல்லாம் எப்படி கையாள்வது, லிக்விடிட்டி இஷ்யூஸ் இதை அட்ரஸ் பண்றது எப்படி, இந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் வழங்குவதற்கும் முடிவெடுப்பதற்கு, ஆலோசனை மட்டுமல்ல முடிவெடுப்பதற்கும் அதுக்கான ஒரு பவர் உள்ள ஒரு கமிட்டி. இது 1900 மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய 1934 சட்டப்படி அதற்கு உட்பட்டு அமைக்கப்பட்டது. அதனால இது ஒரு வெரி பவர்ஃபுல் கமிட்டின்னு சொல்லலாம். இதுல யாரெல்லாம் சார் மெம்பர்ஸா இருக்காங்க? இதுல 6 பேர் உறுப்பினர்கள், 3 பேர் ரிசர்வ் வங்கியை சார்ந்தவர்கள், அதனுடைய ஊழியர்கள்னே சொல்லலாம். ஏன்னா ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர், டெபுட்டி கவர்னர், அப்புறம் இன்னொரு அவங்க அப்பாயிண்டட் ஒரு 3 பேர் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸா இருப்பாங்க. இதை தாண்டி 3 பேர் பொது வெளியில் இருந்து பப்ளிக்ல எமினன்ட் எக்கானமிஸ்ட்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் தெரிந்தவர்கள், வங்கித்துறை தெரிந்தவர்கள், அவங்க 3 பேர் அரசு அப்பாயிண்ட் பண்ணும். மொத்தம் 6 பேர் இப்போதைக்கு இந்த குழுவில் உறுப்பினராக இருக்காரு. எப்பெல்லாம் சார் இந்த குழு கூடும், சந்திப்பு நிகழும்? ஆண்டுக்கு எத்தனை முறை சார் அந்த சந்திப்பு நடக்கும்? குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 4 முறை சந்திக்க வேண்டும் என்பது முன்பு இருந்தது. இப்போ 6 முறை சந்திக்கிறாங்க. ஆல்டர்னேட் மந்த்ஸ், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் சந்திக்கிறாங்க. பிப்ரவரி ஒரு ஆண்டுல பிப்ரவரி மாதம் துவங்கி ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர், இந்த மாதிரி 6 முறை சந்திக்கிறார்கள். மாதத்தினுடைய முதல் வாரத்துல இந்த சந்திப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம கடன் கொள்கையை பத்தி மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் பேசினால் கூட இந்த சந்திப்புங்கிறது 2 நாள் இதற்கு முன்பே ஆரம்பிச்சிருச்சு. நேற்றைய முன்தினமே ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 2 நாட்கள் நடந்தது. அதற்கு பிறகு அதனுடைய முடிவுகள் இன்று அறிவிக்கப்படுகிறது. பிரஸ் ரிலீஸா கொடுக்குறாங்க. மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் பிரஸ் சந்திக்கிறது இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. அவ்வளவுதான். 2 நாள் சந்திப்பு. நேற்றைய முன்தினம் நடந்தது. இதுல யாருக்காவது டிசென்ட் இருந்தா அதெல்லாம் சொல்லலாம். கடந்த காலங்கள்ல அந்த மாதிரி டிசென்ட் எல்லாம் முன்னால வந்திருக்கு. மெஜாரிட்டி ஓட்ல 6 பேருடைய மெஜாரிட்டி ஓட்டு எதுக்கு போகுதோ அதுபடி அந்த முடிவு எடுப்பாங்க. வட்டி விகித மாற்றம் குறித்தோ இல்லையோ. இப்ப இந்த மாதிரி 2 நாள் கூடுறப்ப என்னென்ன மாதிரி சார் முடிவுகளை எடுப்பாங்க அவங்க? முக்கியமாக கடன் கொள்கை, அதுதான். வட்டி விகிதத்தை கூட்டணுமா குறைக்கணுமா, லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், வங்கித்துறையில் அந்த பணப்புழக்கம் எப்படி அதிகமா இருக்கா குறைச்சிருக்கா, அதை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கையோ குறைப்பதற்கான நடவடிக்கையோ எதை நோக்கினா இந்தியாவினுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பணவீக்கத்தை கட்டுக்குள் எடுத்துக்கொண்டு, பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கா இல்லையா, இல்லைன்னா அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிற பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும். வட்டி விகிதம் குறித்த முடிவுகள் தான் பெரும்பாலும் பொதுவெளியில் நமக்கு தெரிய வருவது, அதனுடைய தாக்கம் தான் நமக்கு தெரிய வருவது. ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் அதில் விவாதிக்கப்படும். அதனுடைய முழு விவரமும் அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய மினிட்ஸ்ல வெளியிடப்படும். பொதுமக்களுக்கு இதனுடைய சாராம்சம் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சுருக்கப்பட்ட பகுதியை நிச்சயம் நம்ம ஷேர் பண்ணுவோம் சார். இப்ப இந்த முடிவுகள் யாரெல்லாம் சார் கட்டுப்படுத்தும்? எடுக்கிற முடிவுகள் யாரெல்லாம் கட்டுப்படுத்தும்? வங்கித்துறை சார்ந்த, நிதித்துறை சார்ந்த, மத்திய ரிசர்வ் வங்கியால் ரெகுலேட் பண்ணப்படக்கூடிய எல்லோரும், ஈவன் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனங்கள் நேஷனல் ஹவுசிங் பேங்க் கட்டுப்பாடில் வந்தாலும் ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டிலும் வருகிறது. சோ பணத்தை பொதுமக்களிடம் வாங்கி வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்கள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், வங்கிகள், தனியார் வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், சிறு வங்கிகள், இந்த மாதிரி எல்லா வங்கிகள் எல்லாரையுமே இது இதனுடைய முடிவுகள், மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய முடிவுகள்ங்கிறது கட்டுப்படுத்தக்கூடியது. ரெப்போ ரேட்டா இருக்கட்டும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா இருக்கட்டும், அதாவது ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம், வங்கியிடமிருந்து ரிசர்வ் வங்கிக்கு போகும்போது அதற்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம், லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், இப்படி எல்லா விஷயங்களும் இவர்கள் எல்லாருமே கட்டுப்படுத்தும். ஓகே. இப்ப இன்னைக்கு அந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்ன? மற்ற நேரங்களை விட இந்த டைம் மீட் பண்றது ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுது. அதுக்கான காரணமும் என்ன சார்? நிச்சயமா இந்த சந்திப்பு மட்டுமல்லாது இதற்கு முந்தைய 2 சந்திப்புகளுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கப்படுகிறது. ஏப்ரல்ல நடந்த ஒரு இது, அதற்கு பிறகு ஜூன்ல நடந்தது, இப்போ ஆகஸ்ட்ல. ஏன்னா போருக்கு பிறகு, அமெரிக்கா ஈரான் அந்த போருக்கு பிறகு
நிகழக்கூடிய இந்த இதுங்கிறதுனால முக்கியத்துவம் பெறுகிறது. என்னன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை கணிசமாக அதிகரிச்சிருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்றம் என்பது அதுதான் மூலப்பொருள் எல்லாத்துக்குமே. சரக்கு போக்குவரத்துல இருந்து ரா மெட்டீரியல் உள்ளீட்டு பொருட்களுடைய போக்குவரத்துல இருந்து எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால பணவீக்கத்தினுடைய ஆரம்பமே அங்கதான். ஸோ இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம், டாலருடைய மதிப்பு வேற உயர்ந்திருக்கிறது. 86 87 ரூபாய் கிட்ட இருந்தது, இப்ப 95 96 ரூபாய்ன்னு வந்தது. இது இரண்டும் ஒரு நடப்பு கணக்கு பற்றாக்குறையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறதுனால இந்த சந்திப்பு கடந்த 2 சந்திப்பு அல்லது 3 சந்திப்பு இன்றைக்குள்ளேயும் சேர்த்து பார்க்கும் பொழுது மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு. ஏன்னா இதுல சொல்றீங்க என்ன மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், பணவீக்கம் எப்படி இருக்கும், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், அப்படிங்கிற வட்டி விகிதம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிக கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன மாதிரி சார் முடிவுகள் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு? நம்ம நேற்றைய ஐபிஎஸ் ஃபைனான்ஸ்ல பேசணும், நேற்றைய முன்தினம் கூட பேசணும். நம்ம பெரிய அளவுல சந்தை இதுல எதுவும் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்தவரையும் கூட நான் பெரிய அளவுல மாற்றங்கள் எதிர்பார்க்கலைன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கிறது. வட்டி விகிதங்களிலோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லயோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்ற லிக்விடிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ், எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் அப்படின்னு பார்த்தாலும் எதுவுமே ஒரு பெரிய மாற்றங்கள், கணிசமான மாற்றங்கள் எதுவுமே சொல்லப்படவில்லை. மாற்றங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் வேறு சில சார் நீங்க முன்னாடி கணிச்சிட்டீங்க இது. அப்படிலாம் இல்லை. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஆனால் வேறு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பணவீக்கம் குறித்து, தொழில் வளர்ச்சி குறித்து, நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறித்து முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நான் கடைசியா வர்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா பணவீக்கம் குறித்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் காலாண்டில் கொஞ்சம் குறையலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கச்சா எண்ணெயினுடைய விலை போக்கை பொறுத்து இருக்கு. ஏன்னா நீங்க க்ரூட் பாஸ்கெட் பாத்தீங்கன்னா திடீர்னு ஏறுறதும் திடீர்னு இறங்குறதும், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது $80 கீழே $75 கிட்ட வந்துட்டா கூட ஓரிரு நாட்களுக்கு முன்பு இருந்த நிலவரம் வேற. ஸோ ஒரு பெரிய ஏற்றத்தை இப்ப சந்தித்ததை நம்ம பார்த்தோம். இப்ப நடப்பு இந்த மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட நம்ம இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்னுடைய விலைங்கிறது $88 $87 அப்படின்லாம் இருக்குது. இன்னும் பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்கல. ஆகஸ்ட் மாதத்தினுடைய சராசரி பாத்தீங்கன்னா இன்னும் குறையணும். சோ இதெல்லாம் இருக்குது. சோ பணவீக்கம்ங்கிறது 2ஆம் காலாண்டுல ஓரளவு கட்டுக்குள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கணிப்புல பெரிய மாற்றங்கள் இல்லை. 2026 27ஆம் ஆண்டு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த 5% குறை 5.1 சொல்லியிருந்தது, இப்ப 5% குறையலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. ஏன்னா கச்சா எண்ணெயினுடைய விலையை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. 2ஆம் காலாண்டுல 4.7%, அதே மாதிரி 3ஆம் காலாண்டுல 5.9%, 4ஆம் காலாண்டுல 5.5% இந்த சிபிஐ என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு 2027 28ஆம் ஆண்டு 5.3 சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இதுல இதுபடி இருந்ததுன்னா ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும். பணவீக்கம்ங்கிறது பல்வேறு அங்கங்களை கொண்டது. கிராமப்புற பணவீக்கம், நகர்ப்புற பணவீக்கம், உணவுப் பொருள் மீதான பணவீக்கம், கட்டுமான பொருட்கள் மீதான பணவீக்கம், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு 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 சிம்பாலிக்கா ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல அடுத்த விஷயம் தொழில் வளர்ச்சி குறித்து சொல்லியிருக்குது. இதுல முதலாம் காலாண்டு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 27 ஒட்டுமொத்த ஆண்டினுடைய ஜிடிபி 6.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் காலாண்டு 7%, 2ஆம் காலாண்டு 6.4%, 3ஆம் காலாண்டு 6.5%, 4ஆம் காலாண்டு 6.8% வளரும்னு சொல்லியிருக்காங்க. மெல்ல மெல்ல வளர்ந்து வரும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு இது ரியல் ஜிடிபின்னு சொல்லக்கூடியது. அடுத்த ஆண்டு 2027 28ஆம் ஆண்டு முதலாம் காலாண்டு 7.3% வளரும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இப்படி நடந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. மோசமான சூழலில் இருந்து நம்ம தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம், இப்படி பல விஷயங்கள். ரொம்ப கவலை இருக்கக்கூடிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மத்திய ரிசர்வ் வங்கி அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட் பண்ணல. பட் நடப்பு கணக்கு பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தெரிகிறது. அதனால அமெரிக்க டாலரின் மீது அதனுடைய தாக்கம் இருக்கும். கடந்த ஒரு வாரமா குறைஞ்சிட்டு வந்த அமெரிக்க டாலர் இன்னைக்கு பிளாட் ஆகி கொஞ்சம் சின்ன ஏற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல. இது தற்காலிகமானது. பட் நீண்ட கால ஒரு 3 மாசம் 6 மாசம்னு பார்க்கும் பொழுது நடப்பு கணக்கு பற்றாக்குறை, இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் குறையணும். இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி அதிகரிக்கணும் எப்படியாவது. அப்பதான் நமக்கு டாலர் உள்ள வரும், டாலருக்கான தேவை குறையும், டாலர் சப்ளை அதிகரிக்கும் பொழுது டாலர் மதிப்பு கட்டுக்குள் வரும். அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிக்கும், அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கும் தெரிகிறது கச்சா எண்ணெயினுடைய விலை இந்த ஏற்றத்துல கடந்த 4 மாதங்களா பார்க்கும் பொழுது அது அந்த ஒன்று மட்டும்
இன்னைக்குள்ள அறிவிப்புல வந்து மிக கொஞ்சம் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, டாலருடைய தேவைகள் அதிகரிக்கலாம் வரப்போற நாட்கள்ல. ஆமா. ஓகே, இப்போ வந்து நாட்டுடைய பொருளாதார பத்தி சொன்னீங்க சார். முக்கியமா எங்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, தனிநபர்கள், சாமானிய மக்கள், அவங்களுக்கான தாக்கம் எப்படி சார் இருக்கும் இந்த கமிட்டியில் எடுக்கப்பட்ட மீட்டிங்கிறது? மேக்ரோல இருந்து மைக்ரோ பெரிதா வேறுபடாதுன்னு நினைக்கிறேன். அது அந்த டிரான்சிஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர, நாட்டினுடைய பொருளாதாரம்ங்கிறது பொதுமக்களுடைய இதுலதான் பிரதிபலிக்கும். ஸோ தனிநபர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து குறிப்பிடத்தக்க எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. வட்டி விகித மாற்றமோ எதுவும் இல்லைங்கிறதுனால வீட்டு கடன், வாகன கடன், தனிநபர் கடன், இந்த இதில் மேலான வட்டிகள் எதுவும் அதிகரிக்க போவதோ குறைய போவதோ கிடையாது. வங்கிகளுடைய அவங்களுடைய டெபாசிட் அதிகரிக்கிறதா, கிரெடிட் அதிகரிக்கிறதாங்கிறத பொறுத்து அவர்கள் சிறு சிறு மாற்றங்களை செய்யலாமே தவிர, தனிநபர்களை பொறுத்தவரை சாதகமான ஒரு அறிவிப்போ அல்லது பாதகமான ஒரு எதுவும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டெபாசிட்டர்ஸுக்கும் அதுல வந்து பெரிய மாறுதல் இல்லை. வரக்கூடிய அடுத்த சந்திப்பு நம்ம ஆகஸ்ட்ல இருக்கோம், செப்டம்பர் முடிந்து அக்டோபரில் இருக்கக்கூடிய சந்திப்பு தான் அடுத்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்த வாரத்துல நமக்கு வரப்போற பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம், நுகர்வோர் விலை குறியீடா இருக்கட்டும், மொத்த விலை குறியீடா இருக்கட்டும், அதற்கு பிறகு மாத கடைசியில் வெளியாக போகிற தொழில் வளர்ச்சி குறியீடு, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதனுடைய தாக்கம் அக்டோபரில் நம்முடைய மத்திய ரிசர்வ் வங்கி சந்திக்கும் பொழுது அதுல இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. 3 சந்திப்புகளுக்கு பிறகு அது மிக முக்கியத்துவத்தை பெறக்கூடிய ஒரு சந்திப்பாக அக்டோபர் மாத சந்திப்பு இருக்கும் நான் நம்புறேன். அதை தாண்டி தனிநபர்களுக்கு இப்போ குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் எதுலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பங்குச்சந்தையில் என்ன மாதிரி சார் தாக்கம் ஏற்படும்? இதேதான், பங்குச்சந்தையிலும் வந்து பெரிய ஒரு மாற்றம் எதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த டாலருடைய மாற்று விகிதம் அதிகரிப்பதால் அதனால மட்டும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகளோ அல்லது ஏற்றுமதி துறை சார்ந்த பங்குகளோ அதனுடைய பாதிப்பு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கலாம். அதை பொறுத்து இருக்கலாம். நம்ம இன்னைக்கு வாங்கலாமா விற்கலாமான்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நான் சொல்றது ஒரு கால ஓட்டத்துல காலாண்டு ஓராண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய தாக்கம்ங்கிறது அதுல இருக்கலாமே தவிர, மற்றபடி இதுல வேற எங்கேயுமே வந்து பங்குச்சந்தையை பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க ஒரு கணிசமான மாற்றம் அல்லது ஏற்றமோ இறக்கமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நினைக்கிறேன். ஒரு பேக் டு நார்மல்சி, திரும்ப மறுபடியும் பங்குச்சந்தை அன்றாட நடவடிக்கைகளை பொறுத்து, காலாண்டு முடிவுகள் மற்றதை பொறுத்து தான் சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும். கடன் கொள்கை சார்ந்து குறிப்பிட்ட ஏற்ற இறக்கம் சந்தையில வந்து பெரிய அளவுல இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மீட்டிங் இதெல்லாம் நடக்குது, எப்படி முடிவு எடுக்கிறாங்க, இன்னைக்கு எடுத்த முடிவு எப்படிலாம் நமக்கு தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கிறது நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த பங்குச்சந்தையை பத்தி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குங்கிறத பத்தி ஈவினிங்கா பேசுவோம் சார். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.